ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். A, B and C each working alone can finish a piece of work in 27, 33 and 45 days respectively. A starts working alone for 12 days, then B takes over from A and works for 11 days. At this stage, C takes over from B and complete the remaining work. In how many days the whole work was completed? அதாவது பார்த்தீங்கன்னா A, B and C வந்து தனியாக ஒர்க் பண்ணால் எத்தனை நாள் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது 27, 33 and 45 டேஸ் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப A வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு, தனியாக ஒர்க் பண்ணிட்டு 12 டேஸ் ஆனால் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் முடிக்கிறப்ப அந்த 12 டேஸ் ஒர்க் முடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா பி வந்து அந்த ஒர்க்கை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. அவர் ஒரு 11 டேஸ் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11 டேஸ்க்கு அப்புறம் சி வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. அப்படின்னா அந்த ஹோல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆக எத்தனை நாள் ஆயிருக்கும்? அதாவது ஆல்ரெடி ஒரு 12 டேஸ் ஒரு 11 டேஸ், அப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா எத்தனை நாள் ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகும்? அப்போ சி வந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருப்பாரு? அதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா ஏ வந்து 27 டேஸ்லையும் பி வந்து 33 டேஸ்லையும் அண்ட் சி வந்து 45 டேஸ்லையும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து எத்தனை நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு? 12 டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ 27 டேஸில் பண்ண முடியும் அவரால், ஆனால் அவர் 12 டேஸ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 4/9 ஒர்க்கு, அதாவது ஏ பண்ண ஒர்க் வந்து 4/9. ஸோ இவர் பண்ணது போக மீதி உள்ளதில் தான் அடுத்து பிசி வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ ரிமைனிங் ஒர்க், அப்போ இவர் பண்ணது போக ரிமைனிங் இருக்க ஒர்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் இருக்க ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் ஒர்க்லேருந்து இவர் பண்ண அந்த ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு டோட்டல் ஒர்க் வேல்யூ என்ன தெரியும் நமக்கு? 1ங்கிறது தெரியும். ஸோ 1 - 4/9. இதை வந்து எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 5/9 கிடைக்கும். ஸோ இப்போ ஏ பண்ணது போக மீதி எவ்வளோ ஒர்க் இருக்கு? 5/9 ஒர்க் இருக்கு. இந்த 5/9 ஒர்க்கில் சி, பி அண்ட் சி எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ பி எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு? 11 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து 33 டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் அவர் எத்தனை நாள் பண்ணியிருக்காரு? 11 டேஸ் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/3 ஒர்க்கு. ஸோ பி பண்ண ஒர்க்கு 1/3. இப்போ ஆல்ரெடி ஏ பண்ண ஒர்க்கு தெரியும், ஏ பண்ணது போக மீதி இருக்க ஒர்க்கு தெரியும் இல்லையா? அந்த மீதி இருக்க ஒர்க்கில் இவர் இவ்வளவு தான் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் பண்ணது போக மீதி இவ்வளவு தெரியணும். அப்போதான் சி எவ்வளவு பண்ணியிருக்காரு, எத்தனை நாள் முடிச்சாரு அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஸோ இப்போ ரிமைனிங் ஒர்க் அகைன் கண்டுபிடிக்கும் போது 5/9 ஒர்க்கில் பி பண்ணியிருக்கிறது 1/3. இதை வந்து எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2/9 ஒர்க்கு. ஸோ இப்போ இந்த 2/9 ஒர்க்கு தான் யார் பண்ண போறா? சி பண்ண போறா. ஆனால் சி எத்தனை நாள் அந்த ஒர்க்கை முடிச்சாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ டைரக்டா இந்த நம்பரால என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 2/9 × 45 மொத்தமாக நமக்கு 10 டேஸ்ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ சி வந்து கம்ப்ளீட் பண்ண 10 டேஸ் ஆச்சு. இப்போ டோட்டலாக அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆக எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஒரு 12 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா? 12 + பி ஒரு 11 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ சி வந்து ஒரு 10 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. டோட்டலாக அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆக எத்தனை நாள் ஆயிருக்கு? 33 டேஸ் ஆயிருக்கு. நாம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.